புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நான் ரமணியை உயிருக்குயிராக காதலித்தேன். எப்படியாவது சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினச்சேன். ரமணி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அவங்க ஃபேமிலியில் ஜாதகம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை காட்டி என்னை புறக்கணிச்சிட்டாங்க. எனக்கு கிடைக்காத ரமணி யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அதனால் ரமணியை குத்தி கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரில் ஆசிரியையை பள்ளி வளாகத்திலேயே குத்தி கொன்ன மதன்குமார் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லை, அந்த வாக்குமூலத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் சின்னமனை பகுதியை சேர்ந்தவங்க ஆசிரியை ரமணி. இவங்களுக்கு வயசு 25 ஆகுது. இவங்க மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வர்றாங்க. ரமணிக்கு எந்த ஊரோ அதே ஊர் தான் மதன்குமாருக்கும். அவங்க வீட்டு பக்கத்தில் தான் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. மதன்குமாருக்கு வயசு 30. இவர் 10வது வரையும் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லலாம் போய் வேலை பார்த்துருக்கிறாரு. கடந்த 2 வருஷமாக சிங்கப்பூர்லேருந்து இங்கே ஊருக்கே திரும்பி இங்கே மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ரமணிக்கும் மதன்குமாருக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு நட்பு இருந்திருக்கு. பின்னாட்களில் நட்பு காதலாக மாறி இருக்கு. அவர் சிங்கப்பூரில் வேலையில் இருந்தபோது கூட ரமணியும் மதன்குமாரும் அடிக்கடி பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அவர் கடந்த 2 வருஷமாக ஊரில் மீன்பிடி தொழில் செய்யும்போது கூட அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல காதல் இருந்திருக்கு. சரி, இப்போ மதன்குமார் வீட்டில் அதுக்கப்புறம் அவருக்காக பெண் தேடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ரமணியை உயிருக்குயிராக நேசிக்கிறேன், அவங்க வீட்டில் போய் பெண் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் கிட்ட மதன்குமார் சொல்லியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் ரமணி வீட்டுக்கு போய் பெண் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க பெண் தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. சரி, ரமணியோட பெற்றோர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்ன உடனே மதன்குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரமணிகிட்ட மறுபடி போய் பேசியிருக்காரு. நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கலாம், சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி ரமணிகிட்ட போய் பேசியிருக்காங்க. ஆனால் ரமணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸே ஒத்துக்கலை. அப்படிங்கும்போது இவர்கிட்ட பேசுகிறத, மதன்குமார்கிட்ட பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்திருக்காங்க. ஆனால் மதன்குமார் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இவரோட கம்பல்ஷன் அதிகமாக ஆக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமணியோட பேரண்ட்ஸ் மதன்குமார் பேரண்ட்ஸை வீட்டுக்கே அழைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் 2 பேர்த்துக்கும் ஜாதகம் பார்த்தோம், ஆனால் சாதகம் சரியில்லை, இனிமேலும் தயவு செய்து என் பொண்ணையோ எங்கள் ஃபேமிலியோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களை சந்தோஷமாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் என்னைக்கு நடக்குது அப்படின்னா, நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நடக்குது. அடுத்த நாள் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி மதன்குமார் அன்னைக்கு ரொம்ப சோகத்தில் இருந்ததா சொல்கிறாங்க. அதனால் காலையிலேயே அந்த அரசு பள்ளிக்கு, அதாவது ரமணி வேலை பார்க்குறாங்களா அந்த அரசு பள்ளிக்கு காலையில் 10 மணி அளவில் அவர் உள்ளே வர்றாரு. அந்த ஸ்கூல் என்னது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன செக்யூரிட்டி கிடையாது, டைரெக்டாக உள்ளுக்குள்ளே போயிடுறாரு. இது மட்டும் இல்லை, ரமணியும் இந்த மாதிரி மதன்குமாரும் அடிக்கடி இந்த ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லாம் நின்று பேசுவாங்களாம். ஆனால் அதனால் மதன் உள்ளே போகிறத யாரும் பெருசாக கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் ரமணிக்கு ஃப்ரீ கிளாஸ் தான். அதாவது அன்னைக்கு கிளாஸ் எதுவும் கிடையாது. மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கான கிளாஸ் எடுக்க போயிருக்காங்க. ரமணி அங்கே உள்ள கிளாஸ் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் நேரடியாக மதன்குமார் அவங்க இடத்துக்கு போய் இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்க, அவங்க வீட்டில் ஒத்துழைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க விடாப்பிடியாக இந்த மாதிரி தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போயிரு, ஸ்கூலை விட்டு போயிரு, இல்லாட்டினா நான் என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதனால் கோபத்தில் கத்தி எடுத்து ரமணியோட கழுத்து மற்றும் வயிற்றுல குத்தியிருக்காங்க. அந்த இடத்துலயே அவங்க சரிஞ்சு அழுதுட்டு விழுறாங்க. அவங்க போடுற சத்தம் தாங்க முடியாமல் பக்கத்தில் இருக்க டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஓடி வர்றாங்க. இந்த மாதிரி மதன்குமாரை பிடிச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. சரி, இந்த சம்பவத்தில் இப்போ கைது செய்யப்பட்டிருக்க மதன்குமார் போலீஸில் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒருதலை காதல்னு சொல்லி இதை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது ஒருதலை காதல் கிடையாது, நாங்கள் 2 பேருமே விரும்பணும், நாங்கள் பேரண்ட்ஸ்ட்டு போய் கேட்கும்போது ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துழைக்கல. நான் ரமணி எப்படியாவது கிடைப்பாங்க, ஏன்னா அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, எனக்கு கிடைக்காத ரமணி யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அதனால் ஒன்று அவங்கள கொல்லணும், நானும் தற்கொலை பண்ணிக்கணும், அந்த ஒரு நோக்கோடு தான் நான் கத்தி எடுத்துகிட்டு போனேன். அந்த கத்தி நாங்கள் வழக்கமாக மீன் அறுக்க பயன்படுத்துகிற கத்தி, அதை எடுத்துகிட்டு தான் உள்ளே போனேன். அந்த கத்தியை மறைச்சி வச்சுருந்தேன், யாரும் பார்க்கல. நான் அங்கே போய் கேட்கும்போது அன்னைக்கும் ரமணி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அவங்க அப்பா அம்மா சம்மதத்துக்காக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதனால் நான் கோபத்தில் அவங்கள குத்தி கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகர வாக்குமூலம் கொடுத்துருக்காரு.
சரி, தமிழ்நாட்டு முழுக்கவே 2 நாளாக பேசப்பட்டிருக்க இந்த சம்பவத்திலிருந்து பொதுமக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு காதலில் இருக்கலாம், இல்லாட்டினா திருமண வாழ்க்கையில் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் வந்து அதை விட்டு பிரிய நேரும்போது அது வந்து மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணுமே தவிர இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதற்கேற்ற மாதிரி இந்த சொசைட்டியை, இந்த மக்களை நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் சமூக ஆர்வலர்கள் வைக்கிற கோரிக்கையாக இருக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் எங்கே நடக்குன்னா அரசு பள்ளி வளாகத்துக்குள்ள, அதுவும் ஆசிரியர் ஓய்வறைக்குள்ளேயே போய் கொலை பண்ணுறாங்க. அதுவும் ஏதோ ஒரு நபர் போய் கொலை பண்ணுறாங்க. அரசு பள்ளி வளாகத்தில் அங்கே வந்து செக்யூரிட்டி இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் மருத்துவரையே போய் அட்டாக் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ அங்குள்ள டீச்சர்ஸும் மாணவர்களும் எந்த ஒரு பாதிப்பும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு பயமும் இல்லாத அளவுக்கு ஒரு பாதுகாப்போடு வேலை பார்க்குற ஒரு உணர்வை ஏற்படுத்தி தரணும் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஸ்ட்ராங்காக எழும்பியிருக்கு.